காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் விற்றிருக்கும் திரையுலக முன்னோடிகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் திரைத்துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு சில காரணங்கள் நம்ம சொல்லுவோம். இதை ஒத்துக்கிட்டதற்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம், ஒரு தமிழனாக பிறந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் பெப்சி விஜயன் சார். அவர் எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையோடு போவார். அப்பா பிள்ளை அப்படி இணைஞ்சு போகிறப்போ அந்த காட்சியை பார்க்குறப்ப சுகமாக இருக்கும். அப்படி 2-3 இடங்களில் பார்க்குற பொழுது கூடிய சீக்கிரம் த்ரூட்டாக நீங்கள் ஒரு ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த வகையில் தான் முதல்ல அறிமுகம். தம்பி சபரீசனோட ஏற்கனவே ஒரு படத்தில் சில காட்சிகள் மட்டும் நடிச்சிருந்தாலும் கூட அவனுடைய அந்த உருவத்துக்கு மீறிய அந்த குழந்தை உள்ளம், உள்ளுக்குள்ளே ஏதாவது வெற்றி பெற்றே தேர வேண்டும் என்ற வெறி, எந்த காட்சிக்கும் தூக்கு போடுவதற்கு அனுமதிக்காமல் தானே செயல்படக்கூடிய விதம், இதெல்லாம் அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபயர், அதற்காகவே அந்த தம்பியோட வேலை செய்யலாம்ன்ற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி இதான் அந்த முதல் துவக்கம் இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு. ரெண்டாவது, இறையருள் செல்வர் செவாலிய சிவாஜி ஐயா, புரட்சி தலைவர், இவர்களெல்லாம் வைத்து இயக்கிய ஒரு மாபெரும் மகான். அந்த மகானுடைய பேரன் தன் தாத்தாவுடைய இடத்தை நாம் பிடிக்கணும். ஸோ தாத்தாவுடைய பெயர் எந்த விதத்திலும் மங்கி போயிடக்கூடாது. அந்த தாத்தாவின் பெயர் மறுபடியும் உச்சரிப்பதற்கு நாம் திரையுலகத்திற்கு வந்தால்தான் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டோடு தனக்கு ஏற்கனவே நல்ல படித்த இளைஞன், தொழில்நுட்பம் அறிந்த இளைஞன், வியாபார சிந்தனை உள்ளவன், அவன் துறையை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய காரணமாக அது தாத்தா. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட்டு, அற்புதமான இளைஞன். சமீபத்தில் நான் நிறைய இயக்குநர்களோடு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்தை சரியாக கற்ற ஒரு பிள்ளை. அது இன்னொரு அடிஷனலான ஒரு பாயிண்ட்டு, இந்த படத்தில் 2 தயாரிப்பாளர்கள், ஒரு தம்பி சரவணன், இன்னொரு தம்பி வேம்பையன். இந்த சரவணன் டைரக்ஷன் கோர்ஸ் தான் வெளிநாட்டில் படிச்சிருக்காப்புல. வெளிநாட்டில் போய் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கணும், நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது, நம்ம அப்பாவும் நாமளும் சேர்த்து வச்சு அந்த பணத்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், இதுதான் அவனுடைய சிந்தனையாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சரவணன் டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து டைரக்ட் பண்ணணும்னு வந்த ஒரு பிள்ளை. இந்த விக்னேஷனுடைய கதையை கேட்ட பிறகு ஒரு பெப்சி விஜயன் மாஸ்டர், இந்த படத்தினுடைய கதாநாயகன் சபரீஸ், இவர்களாம் ஒன்று கூடி இந்த கதையை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், அதற்கு நம்ம டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அதான். ஸோ ஒரு தன்னை ஒரு இயக்குநராக பாவித்து கொண்ட ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனை இயக்குநராக ஏற்றுக்கொள்வது என்பது அது இளைஞர்கள் வட்டத்தில் அது நிச்சயமாக முடியாத ஒரு விஷயம். தன்னை தயார்படுத்திக்கிட்டான், தனது கன்சர்ன் ஸ்டார்ட் ஆகணும், அதே நேரத்தில் வெற்றிப்படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ தியரி வைஸ் நம்ம பக்காவாக இருக்கும், ஸோ ப்ராக்டிக்கல் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னமாக. ஆக இந்த படத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்ன கேட்டதோ அது காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்தான் இயக்குனர். இயக்குனர் என்ன கேட்டாரோ அதை தயாரிப்பாளர் சரவணன் கொடுத்தாப்புல. இந்த நடிகரை போட்டிருக்கோம், இதுக்கு எவ்வளோதான் வியாபாரம், இந்த சிந்தனையெல்லாம் தாண்டி இந்த கதை என்ன கேட்டதோ அள்ளி வழங்கி இந்த சரவணன் இந்த படத்தை அப்படி ஒரு இந்த நிலைக்கு கொண்டு வருவதுக்கு காரணமாக இருந்தாப்புல. அதுபோக இதில் அடிஷனல் பாயிண்ட்டு சத்யாவில் வந்து நான் நினச்சி பெருமை பண்ணுவேன். ஒரு சின்ன வயசு பையன், ஒரு ஆள் தான் உருவம் முரட்டாக இருப்பாப்புல, வயசு குறைவுதான். ஒரு பீக் பீரியடில் இருக்கிற பொழுது கலை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற ஒரு படம், பார்த்திபன் சார் அவங்க இயக்கிற படம், அதில் பின்னணி இசைக்கு மட்டும் தம்பி ஒத்துக்கிட்டது. எப்படி அப்படி ஒரு வாண்டட் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஒன்லி மியூசிக் பேக்ரவுண்டுக்கு மேலே தன்னை தயார்படுத்திக்கிறாப்புல. ஸோ அந்த பையனுடைய அந்த அணுகுமுறை, அந்த சின்ன வயசில் அந்த ஞானத்தனத்தை பார்த்து நான் ரசித்தேன். அந்த பையன் 6 பாடல்கள் போட்டிருக்காப்புல, அது சந்தோஷம். இது அடிஷனலாக ஸ்பெஷலாக எனக்கு என்ன தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நான் சும்மா ஒரு கேள்வி ஞானத்தினுடைய அடிப்படையில் பாடிக்கிட்டு தெரிகிறது. புரட்சி தலைவரோட பாடலில் ஒரு சென்டிமீட்டர்னா சிவாஜி ஐயாவோட பாடலில் பாடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் கழுகு போன்ற படங்களெல்லாம் பாட கூப்பிட்டு கூட நான் போகலை. இதுக்கு வந்து நீங்கள் பாடினா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு தம்பி யுகபாரதி, இந்த படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ், இதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்காக பாடினேன். எனது சகோதரர் விடிவி கணேஷ் அவர்கள் அண்ணன் பாடி காமிச்சார். ஃபஸ்ட்டு பாடி காட்ட தான் சொன்னாங்க, பாடி காட்ட பிறகு பாடியும் காட்ட சொல்லிட்டாங்க. ஆமாம், கை நீட்டி காசு வாங்கினதுனால அந்த வேலை செஞ்சுருக்கோம். பட் அது தப்பாக தெரியலன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஸோ இளைஞர்களாக சேர்ந்து ஒரு அற்புதமாக இங்கே யார் ஹீரோ, யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசர்னு கண்டறிய முடியாத அளவுக்கு எனக்கு திருவிட்ட நான் நடிச்சிருந்ததுனால, சரவணன் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணுவான், அப்போ லொக்கேஷன் பார்த்துட்டு இருப்பாப்புல. சபரீஸ் வந்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஒரு கதாநாயகன் நான் நடிச்சிட்டு இருக்கேன், மூஞ்சியை காப்பாற்றிக்கணுமே, சும்மா ஓய்வு எடுத்துக்கலாம், அந்த சிந்தனையும் கிடையாது. ஒவ்வொரு பணமும் தனது பணமாக நினச்சி இந்த சபரீஸ் செயல்பட்டான். அதனால் எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய ஹீரோ இந்த படத்தில் அறிமுகமாகறான். ஏற்கனவே 1-2 படங்கள் எடுத்திருந்தாலும் கூட இது முழு திருப்தியாக வந்திருக்கு. இந்த படத்தில் பங்கு பெற்ற வகையில் எனக்கும் தனிப்பட்ட முறையில் சந்தோஷம். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு சபரீசனும்
சபரி இளைஞர்கள் ஒரு சரவணன் தயாரிப்பாளராக வெற்றி பெற்று அடுத்த படம் இயக்கணும். அதே போல் வேம்பையன் தனது போட்ட பணத்தை மீட்டு எடுக்கணும். அதே போல் விக்னேஷ் ஒரு சென்ற படம் ஒரு ஃபேமிலி மிலாட்ராமா வின்பின்ல எடுத்தான். மேக்கிங் நல்ல பேர் வச்சுருந்தான். பட் இதில் மேக்கிங் கூட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. அந்த தம்பி அடுத்த நிலை போகணும். ஐயா சங்கரையா கே சங்கர் அவருடைய புகழை நாளும் நாளும் பேசக்கூடிய அளவுக்கு தம்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன சொன்னீங்க? பொல்லாதவ பொம்பளை புரிஞ்சுக்கிட்டா தப்பில்ல, சொல்லாதத சொல்லியே உயிரெடுப்பா பொய்யில, அழகாலம் போற போக்குல காதல் வாழைக்கு ஒளி கண்ண மூடி போகும் நெஞ்ச பூட்டு போடும் சுதந்திரமா நிரந்தரமா எதுவும் இல்ல சேர்க்க சேர்க்க பொல்லாதவ பொம்பளை புரிஞ்சுக்கிட்டா வம்பில்ல. எல்லாருக்கும் நன்றி.